காலையில் ஒரு சின்ன புட்டு வேலை செய்வாங்க சாமான் கழுவுக்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு சாமான் கழுவுனே நான் பாரு அதுக்கப்புறம் தான் கிடைப்பேண்ணே சுவஸ்திரம் ஆண்டாரு எத்தனைப்பு வேலையை ஆசிரியர் இருந்தார். சாமான் கழுவுலாம் உனக்கு வேலை இல்லையா? ஏண்டி அது காலையில் இருந்து கழுவி விட்டுருவாங்க. ஏய் புரட்டாசி 1 வருது, அதனால் வீடு ஃபுல்லாக நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சேன். நானும் 10 பாத்திரம் 5 பாத்திரம் தேய்ச்சிட்டு உட்காந்துக்கிறேன். அவ்வளோதான் உன்னை சொல்லிட்டேன். நீ வெளில போய் உழைக்கிறத பார்த்து நான் ஏதாவது சொல்கிறேன்னா, நீ என்ன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டியே கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன்னா? உனக்கு மட்டும் ஏன் இந்த புத்தின்னு தெரில. உங்களுக்கெல்லாம் நல்ல நாளுங்களில் லீவு கிடைக்கும், எங்களுக்கு நல்ல நாளுங்களில் தான் டபுள் மடங்கு வேலை. நாங்களாம் நார்மல் டேஸில் தான் ஃப்ரீயாக இருப்போம். புரியுதா? எப்போ ஒரு வாட்டி வருதா? எப்போ ஒரு வாட்டி வந்தாலும் கீன்னு கீச்சிட்டு போதா இல்லையா? நேற்று 3 மணிக்கு எழுந்து பெரியபாளையம் போனோம். அங்கேருந்து அப்படியே உங்கள் அக்கா வீட்டு இதுக்கு போனோம், கும்பாபிஷேகத்துக்கு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து தான் வர்றதுக்கு மணி 6-7 ஆயிடுச்சு. காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்தவங்க சாயந்தரம் நைட்டு வந்து 8 மணிக்கு தான் படுக்கிறோம். தூங்க விடுதுங்க, லபா லபா லபான்னு கத்துது. உன் தங்கச்சி அவ்வளோ நேரம் லபா லபான்னு கத்துது. அவங்க வீட்டுக்கார் வந்து படுத்தோடனே கத்தாதீங்க, எங்கள் வீட்டுக்கார் எழுந்துப்பார். அப்போ நாங்களாம் மனுஷங்க இல்லையா? அதான் கேட்டேன் நான். அப்போ நாங்களாம் தூங்கும்போது அப்படின்னேன். அவ்வளோ எண்ணம் பாரு அதுக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வாயில் வார்த்தையே வராது உனக்கு. அது சீப்பு தேடுறேன், சீப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு போகிறேன். நான் இப்போ சம்மந்தம்லாம் பேசிங்கிற சீப்பு வச்சுனுங்கிற போகிறேன் வரேன்ற என்ன சொல்கிற? எனக்கு எதுவும் புரியாது, நான் பைத்தியம். அரே ஒரே பேசிட்டு போகிறது நீ. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ. கரண்ட்டு பில்லு யார் கட்டுறது? 600 700 அது கரண்ட்டு பில்லு. கரண்ட் பில்லு மிச்சம் பத்திரியாவா? ஏன்னா சொந்த வீடா இது? 200 300 கட்டின்னு ஜாலியாக உட்காந்துறதுக்கு. யூனிட் 7 ரூபா, 1 ரூபா 2 ரூபா கிடையாது. வரட்டா சீக்கிரம் போட. 6 மணி ஆயிடுச்சுன்னா புட்டாசி பிறந்துடுறேன். சாப்பிட்டுட்டு வீடு துடைக்கணும். நாளைக்கெல்லாம் துடைக்க முடியாது, நல்ல நாள். எதா பின்னங்க 12 மணிலாம் கிடையாது, 6 மணி தான் கணக்கு. முத்தெடுக்க போனேன், உனக்கு பாடு தெரிலன்னா மூடு. முத்தெடுக்க போனாராம். மாமா உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி சாப்பிட்டுக்க இன்றைக்கி. என்னதா 3000 அனுப்பிக்கிறேன். என்கிட்ட இருந்ததே 300 ரூபா தான். அதையே நீ குத்த காசில் மிச்சம் பண்ணி ஒழுக்கி வச்சுருந்தேன். அதையே இதை வாங்கிக்கினேன். நீ வாங்கிக்கல, அது கூட நானாக தானே குத்தேன்.
இன்னைக்கு பேசி வாங்கிடுறேன் அந்த காசு அப்படின்னீங்க, வாங்கிட்டியா? சம்பள காசு வாங்கிடுறேன், நீ வாங்கிட்டியா? அவனை ஏமாத்தின்னுக்கிறான், நீ கம்முனுக்கிறப்ப வேற யாருன்னா உஷாராக வாங்கிடுவாங்க. நீயா என்கிட்ட வாயாடுறியா அப்படியே? பிரியாணி சாப்பிட்டா கூட மீன் சாப்பாடு செஞ்சுட்டு நைட் வந்து ஒரு 10 மணி சாப்பிட்டு போக மாட்டானே. இப்போ வாங்கினு வா, சாப்பிட்லாம். காசு தான் குத்துட்டுனாடா, போயாண்டா. வேணா போ. மணி 6 வீடு துடைக்கணும்டா, போடா. மணி 6 ஆக போகுது. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பு தானே என்ன வாங்கணுன்னு. ஐயோ கடவுள். வீட்டில் ஒரு வாட்டி சொல்லணும், உனக்கு ஃபோனில் ஒரு வாட்டி சொல்லணும். நீ சாப்பிட்டுக்க மாமா, வெளியில் நான் இருந்துக்கிறேன். பேச்சுக்கு அப்படி தான் சொல்லுவேன். என்னை விட்டு சாப்பிட்ட 1 மாதம் நான் இருக்கிறேன், நீயும் இருக்கணும். சாப்பிட்டேன்னா அப்படியே கவுத்துருவேன் 2. பார்த்துக்கோ. சார் போயாச்சு, சார் போயாச்சு. நான் தோக்க மாட்டேன்டா, நான் ஜெயிக்க பிறந்தவடா. வாய்ப்பில்லை, 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 வாய்ப்பில்லை. எப்படி? ஐயோ அம்மா, ஐயோ 16 கீழே மாட்டிக்கிச்சே. சுத்தம். ஆண்டவா, ஐயையோ மாட்டிக்கிட்டனே, மாட்டிக்கிட்டனே, மாட்டிக்கிட்டனே. ஐயையோ மாட்டிக்கிட்டனே. நாங்கள்லாம் அப்போவே அப்படி. ஐயையோ மாட்டிக்கிட்டனே. ஐயையோ, ஐயையோ மேலே வைக்கிறதுக்கு கீழே வச்சுட்டேனே எந்த மோனே. ஐயோ, ஐயோ. வடராஜா, 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 வா வா வா. நாங்கள்லாம் அப்பவே அப்படி. எப்படி? ஐயோ, உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன்.
அட கடவுளே.